சசி சாருக்காகவே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் நினச்சேன். என்னுடைய எல்லா வேலைகளையும் தூக்கி போட்டுட்டு அந்த நெருக்கடியிலேருந்து அவர் வர்ற வரைக்கும் அவர் பக்கத்தில் நிழலாக நம்ம நிற்போம். நம்மளால் நல்லது செய்ய முடியுதோ முடியலையோ, ஆனால் ஒரு ஆதரவாக நிற்போம் அப்படின்னு நான் நின்னப்போ தான் எவ்வளோ பேர் தூக்கி போட்டதை அவர் எப்படி கடந்தார், ஒரு உயிரிழப்பையும் தாண்டி இந்த கடன் நெருக்கடிகளை எப்படி சமாளிக்க போகிறாரு, இதுலேருந்து அதாவது கடன் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நடிக்கணும், அதுக்கான கதைகளை ரெடி பண்ணணும், எப்படி அந்த தன்மை வந்து அவருக்கு அமையும், இவ்வளோ குழப்பங்கள் இருந்துச்சு. இப்போ நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சசி சார் அளவுக்கு சினிமாவில் கூட ஒரு கதாநாயகன் இவ்வளோ கஷ்டங்களை கடந்து ஜெயிச்சிருக்க முடியாது. இன்றைக்கி அவர் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து 100 கோடியை கிராஸ் பண்ணுற ஒரு படமாக அமைகிற ஒரு வெற்றி இருக்குல்ல, இதுக்கு சசிகுமார் கொடுத்த விலை வந்து கற்பனை கூட பண்ண முடியாது. அவர் எவ்வளவு ஜாம்னு வாழ்ந்ததை நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு காருக்குள்ளே எப்படி தன்னை உள்ளே அமைச்சிட்டு அவர் கண்ணீர் விட்டு அழுதை நான் பார்த்துருக்கேன். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அண்ணனை விட்டு நான் எப்படி விலக முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல, பெரிய விஷயம். ஆமாம்.